வீடியோவில் நம்ம UGTRB Physics Unit 6 Quantum Mechanics இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், the time independent Schrödinger equation is given by. Schrödinger wave equation இருக்கு இல்லையா, அதில் டைம் இண்டிபெண்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா del squared psi plus 2m by h cross squared into e minus v into psi is equal to 0. Schrödinger time independent wave equation அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ஈக்குவேஷன் del squared psi plus 2m by h cross squared into e minus v into psi is equal to 0. Next, the Schrödinger wave equation for free particle. Schrödinger wave equation for free particle அப்படின்னு கேட்டாங்கன்னா del squared psi plus 8 pi squared me by h squared into psi is equal to 0. Schrödinger wave equation அது free particle-க்கான ஃபார்முலா தான் del squared psi plus 8 pi squared me by h squared into psi is equal to 0. இங்கே மேலே டைம் இண்டிபெண்டன்ட் வேவ் ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா ஸ்க்ராடிஞ்சரோடது, அதே தான் இது. இங்கே என்னென்னா பை ஸ்கொயர்ட் பை ஹெச் ஸ்கொயர்ட் இருக்கு இல்லையா, நமக்கு தெரியும் ஹெச் கிராஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை 2 ஸ்கொயர்ட் பண்ணும்போது கேன்சல் பண்ணோம்னா, அதாவது சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன். பட் இங்கே வந்து இ சைன்னு இருக்குது, இங்கே இ மைனஸ் வி இருக்குது. இந்த விங்கிறது பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ ஃப்ரீ பார்ட்டிக்கல் அப்படிங்கும்போது பொட்டென்ஷியல் எனர்ஜி வி ஈக்குவல் டு 0. இப்போது ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் ஃபார் ஃப்ரீ பார்ட்டிக்கல் அப்படின்னு கேட்டால் இந்த வி வந்து 0 ஆகும்போது அந்த ஈக்குவேஷன் சில சமயம் இந்த 8 pi ஸ்கொயர்டு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இதே போல் இந்த ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும். del squared psi plus 2m by h cross squared into e psi equal to 0. Okay. The energies of photoelectron in photoelectric effect. ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ எலக்ட்ரானுக்குள்ளே அதோட எனர்ஜி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் வித் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட். ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து தான் ஃபோட்டோ எலக்ட்ரானோட எனர்ஜிஸ் இருக்கும். எதில் அப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில். Next question, a wave packet corresponding with a moving particle. A wave packet corresponding with moving particle. The answer is moving particle has same speed as the particle. Next, photoelectric effect can be explained on the basis of. எதை பேஸ் பண்ணி photoelectric effect explain பண்ணப்படுதுன்னா quantum theory. So, photoelectric effect can be explained on the basis of quantum theory. Next one, the time dependent Schrödinger wave equation is. Schrödinger time independent wave equation ஆலும் தெரியும் நமக்கு. அடுத்து time dependent Schrödinger wave equation அப்படின்னு கேட்டாங்கன்னா answer is minus h cross squared by 2m del squared plus v into psi is equal to I h cross dou psi by dou t. or இந்த equation h psi is equal to e psi அப்படின்னு எழுதலாம். அது மைனஸ் ஹெச் கிராஸ் ஸ்கொயர்ட் பை 2m இன்ட்டு டெல் ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் என்னென்னு எடுத்துக்கலாங்க ஹெச். இது வந்து ஹெச்ங்கிறது ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர். இங்கே ஐ ஹெச் கிராஸ் டோ பை டோ டியை வந்து ஈன்னு எடுத்துக்கிறாங்க. இது எனர்ஜி ஆப்ரேட்டர். ஸோ இஸ் ஈக்குவேஷன் டைம் இண்டிபெண்ட் டைம் டிபெண்ட் ஸ்க்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் கேட்டால் ஹெச்எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு ஈசைன்னு எழுதலாம். அப்படி இல்லைனா இந்த மெத்தடும் கொடுத்துருந்தா ரெண்டுமே நமக்கு கரெக்டான ஆன்சர் தான். இது ஏன் டைம் டிபெண்ட் ஈக்குவேஷனுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இங்கே டோ பை டோ டி இருக்கு இல்லையா, அந்த டீங்கிறத டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் இது ஸ்க்ராடிஞ்சர் டைம் டிபெண்ட் வேவ் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் கொஷின், a particle is confined to cubical rigid body. The eigenvalues of the particle would be given by. So eigenvalue கேட்டால் en equal to h squared by 8ma squared into nx squared plus ny squared plus nz squared. ஐகன் வேல்யூ ஒரு ரிஜிட் பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய ஐகன் வேல்யூன்னு கேட்டால் en ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் பை 8ma ஸ்கொயர் இன்ட்டு nx ஸ்கொயர் ப்ளஸ் ny ஸ்கொயர் ப்ளஸ் nz ஸ்கொயர். இதில் எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறது டைரக்ஷன்ஸ். எ பார்ட்டிக்கல் இன் எ பாக்ஸ் த லோயஸ்ட் எனர்ஜி ஸ்டேட். ஒரு பாக்ஸுக்குள்ளே பார்ட்டிக்கல் இருக்கு இல்லையா, அதனுடைய லோயஸ்ட் எனர்ஜி ஸ்டேட் அதாவது n ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா இஸ் மோஸ்ட் லைக்லி டு பி இன் தட். இப்போ லோயஸ்ட் எனர்ஜி லெவல் n ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அந்த பார்ட்டிக்கல் வந்து மிடில் ஆஃப் த பாக்ஸில் இருக்கும். அந்த பார்ட்டிக்கல் எங்கே இருக்கும் அப்படின்னா மிடில் ஆஃப் த பாக்ஸில் இருக்கும். த ஐகன் ஃபங்க்ஷன் ஃபார் எ பார்ட்டிக்கல் இன் எ பாக்ஸ் இஸ். ஐகன் ஃபங்க்ஷனுக்கான ஈக்குவேஷன் psi n ஈக்குவல் டு a ஸ்கொயர்டு இன்ட்டு psi ஸ்கொயர்டு n பை x பை l.
ஐகன் ஃபங்க்ஷனுக்கான ஈக்குவேஷன் a ஸ்கொயர்ட் சைன் ஸ்கொயர்ட் n பை எக்ஸ் பை எல். இந்த a ஸ்கொயர்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன வேல்யூனா √2/a. ஆர் இந்த ஐகன் ஃபங்க்ஷன் ஐகன் ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம்னா sin √2/a sin n பை எக்ஸ் பை எல். ஸோ நீங்கள் a ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருந்தாலும் அந்த ஆன்சரும் கரெக்டு தான், √2/aன்னு கொடுத்துருந்தாலும் அந்த ஆன்சரும் கரெக்டு தான். ஸோ ஐகன் ஃபங்க்ஷன். ஸோ ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் ஃபங்க்ஷன் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். The wave nature of electron is demonstrated by which experiment? எலக்ட்ரானோட வேவ் நேச்சரை பற்றி எந்த எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா Davison and Germer experiment. Davison and Germer experiment. Next, in the Davison-Germer experiment, the velocity of electron emitted from the electron gun can be increased by. Davison-Germer experiment இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கன்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகிற எலக்ட்ரான்ஸோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது எதை பொறுத்து இருக்குன்னா இன்க்ரீஸிங் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மோட் அண்ட் ஃபிலமெண்ட். எதை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதாவது மோடுக்கும் ஃபிலமெண்ட்டுக்கும் இடையில இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எந்த அளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்தளவு தான் நமக்கு வெலாசிட்டியும் எலக்ட்ரானோட வெலாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். Next question, the Davison-Germer experiment is direct evidence of, இதோட direct evidence na wave nature of electrons. According to uncertainty principle. Uncertainty principle என்ன அப்படின்னாக்கா del x dot del p is greater than or equal to h cross. இங்கே xங்கிறது பொசிஷன், pங்கிறது momentum, hங்கிறது reduced Planck's constant. அப்போ the product of position and momentum எப்பவுமே நமக்கு greater than or equal to h crossங்கிறது தான் uncertainty principle. The uncertainty relation holds for. Uncertainty relation வந்து எது ஹோல்ட் பண்ணியிருக்குனாக்கா மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள்ஸ். நமக்கு தெரியும் மேக்ஸிமம் வந்து குவாண்டம் தியரினாலே நமக்கு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள்ஸ் தான். ஸோ அப்போ வந்து uncertainty relation வந்து எதை ஹோல்ட் பண்ணுதுன்னா மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள். அக்கார்டிங் டு வேவ் மெக்கானிக்ஸ் a free particle can possesses. அதாவது வேவ் மெக்கானிக்ஸில் வந்து ஃப்ரீ பார்ட்டிகிள் வந்து எப்படி இருக்குனாக்கா கண்டினியூஸ் எனர்ஜிஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு த அன்சர்டனிட்டி ரிலேஷன் அப்ளைஸ் டு. அன்சர்டனிட்டி ரிலேஷன் எங்கே அப்ளை ஆகுதுன்னா பேர் ஆஃப் டைனமிக்கல் வேரியபிள்ஸ் ஆப்ரேஷன்ஸ் கரஸ்பாண்டிங் டு விச் do not commute. The uncertainty relation applies to pair of dynamical variables, the operations corresponding to which do not commute. Next, according to quantum mechanics, for the particle moving in a box, quantum mechanics படி பார்ட்டிகிள் ஒரு பாக்ஸ்குள்ளே மூவ் ஆகிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா the energy levels are discrete but not equally spaced. குவாண்டம் மெக்கானிக்ஸ் படி ஒரு பாக்ஸில் இருக்கிற பார்ட்டிகிள் மூவ் ஆகுது இல்லையா, அது எப்படி இருக்கும்னாக்கா அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல்ஸ் வந்து டிஸ்க்ரீட்டாக இருக்கும், ஆனால் அது என்னவா இருக்காது, ஈக்வி ஸ்பேஸ்டாக இருக்காது. ஸோ த எனர்ஜி லெவல்ஸ் ஆர் டிஸ்க்ரீட் பட் நாட் ஈக்வி ஸ்பேஸ்டு. Next, the uncertainty in the location of a particle is equal to de Broglie wavelength. Then the uncertainty in its velocity is. The uncertainty in the location of a particle is equal to de Broglie wavelength. Then the uncertainty in its velocity. அப்போ அதோட velocity என்னவா இருக்கு, v. Answer வந்து v. Next, the degree of degeneracy of energy level 3.8 h squared by 8 ma squared of the particle in a potential box of side A is. Next question, consider the four gases hydrogen, nitrogen, oxygen and helium at the same temperature. நாலுக்குமே same temperature. Arrange them in the order of de Broglie wavelength of their molecules. நாலு கேஸஸுக்குமே சேம் டெம்பரேச்சர் இருக்குது, அதை வந்து de Broglie wavelength ஆர்டர் படி நமக்கு அந்த மாலிகுல்ஸ் படி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி அரேஞ்ச் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹீலியம், நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன். ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹீலியம் அண்டு ஹைட்ரஜன். நெக்ஸ்ட்டு de Broglie wavelength associated with an electron having kinetic energy. அதோட ஆன்சர் E. de Broglie wavelength associated with an electron having kinetic energy E is. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா wavelength de Broglie wavelength lambda is equal to 1/√e. Lambda equal to 1/√e. Next, if the kinetic energy and m mass,
அதாவது கைனெட்டிக் எனர்ஜி வந்து E, மாஸ் m of a moving particle, then the de Broglie wavelength of a particle is. ஒரு மூவிங் பார்ட்டிக்கல் இருக்குது, அந்த மூவிங் பார்ட்டிக்கலோட கைனெட்டிக் எனர்ஜி K, E கிடையாது K, கைனெட்டிக் எனர்ஜி K, அதோட மாஸ் m இருந்துச்சுன்னா அதோட de Broglie wavelength என்ன, இதான் கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்சர் என்னென்னா wavelength de Broglie wavelength lambda is equal to h by root of 2 into m into k. அதாவது de Broglie wavelength lambda equal to h by root 2 mk. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு de Broglie wavelength is associated with de Broglie wavelength lambda associated with a neutrons is related with absolute temperature T. ஸோ அப்போ de Broglie wavelength lambda எப்படி இருக்குன்னா is directly proportional to 1 by root T. Lambda is directly proportional to 1 by root T. Lambda E, lambda P and lambda alpha are the de Broglie wavelength of electron, proton and alpha particles. If all are accelerated by same potential, then அதாவது de Broglie wavelength எலக்ட்ரான், புரோட்டான், ஆல்ஃபா இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து என்ன இருக்குது, ஆக்சிலேட் ஆகுது. எப்படின்னா சேம் பொட்டன்ஷியல். அப்போது இதோட வேவ்லென்த் எப்படி இருக்குன்னா lambda E greater than lambda P greater than lambda alpha. எலக்ட்ரானோட வேவ்லென்த் வந்து கிரேட்டர் தென் புரோட்டானோட வேவ்லென்த். புரோட்டானோட வேவ்லென்த் வந்து எதோட கிரேட்டராக இருக்கணும், ஆல்ஃபா பார்ட்டிகளோட கிரேட்டர் தானே இருக்கும். நெக்ஸ்ட்டு the kinetic energy of an electron gets tripled, then the de Broglie wavelength associated by the phenomenon is. The kinetic energy of an electron gets tripled, then the de Broglie wavelength associated by the phenomenon is. ஆன்சர் வந்து 1 by root 3. If lambda p and lambda alpha are the wavelengths of protons and alpha particles of equal kinetic energies, then pங்கிறது புரோட்டான், அதாவது வேவ்லென்த் ஆஃப் புரோட்டான் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிக்கிள், அதுக்கு என்ன இருக்குனாக்கா ஈக்குவல் கைனெட்டிக் எனர்ஜி இருந்துச்சுன்னா அப்போ ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா lambda p is equal to 2 lambda alpha. ஆல்ஃபாவோட வேவ்லென்த் வந்து புரோட்டானோட வேவ்லென்த்தை விட 2 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ lambda p equal to 2 lambda alpha. Next, the de Broglie wavelength associated with a particle with momentum p and mass m is. ஆன்சர் என்ன h by p or h by mv. de Broglie wavelengthக்கான ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் என்ன எழுதலாம், h by p, pங்கிறது மொமெண்டங்கிறது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ h by mv. ஸோ h by pன்னு கொடுத்தாலும் கரெக்டு, h by mvன்னு கொடுத்தாலும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு G.P. Thomson experimentally confirmed the existence of matter waves by the phenomenon of diffraction. G.P. Thomson experimentally confirmed the existence of matter waves by the phenomenon of எதை பேஸ் பண்ண diffraction. வீடியோவில் நம்ம UGTRB Physics யூனிட் 6ல் இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தோம். இதோட கண்டினியூவேஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.